அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வரும் சர்வ ஏகாதசி நாளன்று விளக்கேற்றி வழிபடும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பூமியில் வாழும் போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, நம்முடைய ஆன்மா நிம்மதியாக இருக்க இந்த சர்வ ஏகாதசி நாளில் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய சிறப்பாக இந்த விரதம் அமைகிறது. குறிப்பாக இந்த பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் நாம் இருக்கும் விரத முறையின் மூலம் நேரடியாக அவருக்கு சென்று சேர்கிறது. அப்படி பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களுடைய விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தாம்பூல தட்டை ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த தாம்பூலத்தட்டின் மீது பச்சை நெல் அல்லது பச்சரிசி போன்றவற்றை அதிக அளவிலாக பரப்பி முழுவதும் இந்த பச்சரிசி பச்சை நெல் போன்றவற்றின் மீது அழகான ஒரு ஸ்ரீ காமாட்சி அம்மன், அதாவது அந்த விளக்கு ஒன்றினை அதன் மீது வைத்து அந்த விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது பருத்தி நூல் திரி ஒன்றை நன்றாக போட்டு அந்த விளக்கினை மேற்கு பக்கமாக அந்த விளக்கு முகம் பார்த்தபடி விளக்கினை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் குடும்பத்துடன் வயதானவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் வழிபட வேண்டும். அப்படி நீங்கள் வழிபடும் இறைவனை மனதில் நினைத்து கொண்டு பரம்பொருள் சிவபெருமான் அவர்களையும் பரம்பொருள் பிரம்மா அவர்களையும் பரம்பொருள் நமது பெருமாள் அவர்களையும் இந்த மும்மூர்த்திகள் 3 பேரையும் மனதில் நினைத்து கொண்டு அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் அந்த விளக்கினை நீங்கள் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அந்த விளக்கினையும் இவர்களாக நினைத்து கொண்டு வணங்க வேண்டும். உங்களுக்கு சூரிய உதயம் தெரியும் போது, அந்த சூரியன் தெரியும் போது இரு கைகளையும் ஒன்றாக இணைத்து கையேந்தி இந்த எங்களுடைய பிழையை நீங்கள் மன்னித்தருள வேண்டும். அந்த கைக்கு மேற்புறத்தில் இருக்கும் பார்த்தவாறு அந்த சூரிய தேவனை மனதார வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்கள் தேவை என்ன என்பதை முதலிலேயே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களை தேவையை கேட்கும்போது அதற்காக காலையிலிருந்து உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு மக்களுக்கு தானம் தர்மம் ஏதாவது செய்ய வேண்டும். தர்மம் போன்றவற்றை நீங்கள் செய்திருக்கவும் வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், நாம் தர்மம் செய்தால் மட்டுமே நமக்கு தர்மம் செய்வார் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள். இதன் அடிப்படையில் தான் முன்கூடியே நாம் ஏழை மக்களுக்கு தானம் செய்திருக்க வேண்டும். ஏதாவது மக்களுக்கு பொருட்கள் வசதி காரணமாக செய்ய முடியாதவர்கள் ஒரு எறும்பு குழிக்காவது அதன் மேல் அந்த பச்சரிசியோ அரிசியோ அந்த எறும்பு குழிக்கின் மேல் போட்டால் அந்த எறும்பானது உன்று வயிறார பசியை தீர்த்து கொள்ளும். எவர்களுக்கு தர்மம் செய்தால் என்ன, எப்படியாவது நீங்கள் தர்மம் செய்தாலேயே போதும். இதனை அவர்கள் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். உங்களது கோரிக்கையை அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களிடம் முறையாக வைத்து அவரை மனதார வணங்கிவிட்டு நீங்கள் முன்பு வெளியேற்றிய அந்த தீபத்தை ஒரு முறை அங்கு இருக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தினர் அனைவரும் சுற்றி வலம் வந்து வடப்பக்கம் நோக்கி கீழே விழுந்து மனதார வணங்க வேண்டும். அதன் பிறகு சிறிய அளவிலான கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பூமியில் 2-3 சிறிதளவு சொட்டுக்கள் கீழே விட வேண்டும். அதன் பிறகு முன்பு ஒளியேற்றப்பட்ட அந்த தீபத்தை முழு தீபமும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தீபமானது கட்டாயம் 1 மணி நேரமாவது சுடர் விட்டு எரிய வேண்டும். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் உள்ள அந்த மைய பகுதியில் கொண்டு வந்து அந்த தீபத்தினை அங்கு நீங்கள் வைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைவரும் அந்த விளக்கின் மீது முன்பு வணங்கிவிட்டு நீங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த சர்வ ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ளலாம். இவ்வாறு ஒவ்வொரு சர்வ ஏகாதசி நாளன்றும் நீங்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருங்கள். உங்களுடைய ஆயுளும் எல்லா வகை செல்வம் குறையாத செல்வமும் அந்த பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களுக்கு உங்கள் வாரி வழங்குவார்கள். உங்களுக்கு விஷ்ணு பெருமான் அவர்கள் என்பதை உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.